அஸ்ஸலாமு அலைக்கும். ஐ எம் ஃபௌமியா ஃப்ரம் எஃப்எஃப் விஷன். வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் ரொம்ப நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். அல்ஹம்துலில்லாஹ் நாங்களும் இங்கே ரொம்பவே நல்லா இருக்கிறோம். இன்றைக்கி வந்து நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புத்ராஜயாவுக்கு தான் வந்திருக்கோம். புத்ராஜயாவுக்கு ஒரு வேலையாக தான் வந்திருந்தோம். என்ன வேலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஜேபிஎனுக்கு போகிற வேலை இருந்தது. ஸோ அங்கே தான் வந்திருந்தோம். ஃபஸ்ட்டு நம்ம உள்ளே போயிட்டு நம்ம வேலையை முடிச்சுட்டு வந்துடலாம். முடிச்சுட்டு வந்துட்டு நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே புத்ராஜயாவில் வந்து பஜார் ரமதான் வந்து நல்லா சூப்பராக போட்டிருக்காங்கன்னு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லியிருந்தாங்க. ஸோ அங்கே போயிட்டு நம்ம நோன்பு திறக்கிறதுக்கு இஃப்தாருக்கு தேவையானதெல்லாம் வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கிறோம். இப்போ வந்து எங்களுக்கு வந்து ஜேபிஎனில் வேலை முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம நடந்தே நம்ம வந்து எங்கே போகிறோன்னா பஜார் ரமதான் தான் வந்து போக போகிறோம். நம்ம வந்து காரை இங்கேயே வந்து பார்க் பண்ணிவிட்டு இப்படியே நடந்து போயிடலாம். ஏன்னா இங்கே இருக்கிற பார்க்கிங்கில் வந்து பார்க் பண்ணிவிட்டு போயிடலாம். ஏன்னா அங்கே பஜார் ரமதான் கிட்டே சுத்தமாக வந்து பார்க்கிங்கே இருக்காது. பார்த்தாலே தெரியும் எவ்வளோ காசு வந்து அங்கே போயிட்டுருக்குன்னு. அங்கெல்லாம் பார்க்கிங் இருக்காது அப்படிங்கிறதுனால தான் நம்ம வந்து நடந்து போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா மஸ்ஜித் பஸ் இருக்குல்ல, அதுக்கு பக்கத்துலேயே தான் வந்து போட்டிருக்குறாங்களாம். நானும் வந்து ஃபஸ்ட் டைமாக இப்போ தான் வந்து வரேன். பாருங்களேன் எவ்வளோ பெருசாக இங்கே போட்டிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம உள்ளே போய் பார்க்கலாம். ஏன்னா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லியிருந்தாங்க, போயிட்டு வந்துட்டு நல்லா பெருசாக போட்டிருக்காங்க, நீ போய் பாரு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த ஏரியாவுக்கு நம்ம இப்போ வந்திருக்கோம் அப்படிங்கிறதுனால நம்ம இப்போ உள்ளே போயிட்டு பார்க்கலாம். இங்கே என்ட்ரன்ஸே நல்லா சூப்பராக வச்சுருக்குறாங்க. இது வந்து மஸ்ஜித் பெஸ்ஸி பக்கத்தில் இருக்கிற கார் பார்க் ஏரியா தான். அங்கே தான் வந்து போட்டிருக்குறாங்க. பார்த்தீங்கனாலே தெரியும் எவ்வளோ வந்து பெருசாக இருக்குன்னு. ஏன்னா ஃபஸ்ட்டு எந்த பக்கம் போகிறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு நாங்கள் சரி ஃபஸ்ட்டு வந்து நம்ம ரைட் சைட் போய் பார்க்கலாம் அப்படின்னு யோசிச்சோம். அப்புறமா லெஃப்ட் சைட் போயிடலாம் அப்படின்ட்டு லெஃப்ட் சைட்லேருந்து நாங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே எவ்வளோ கடை இருக்குது, இதில் எதை வாங்குறதுனே நமக்கு கண்டிப்பாக புரியாது. ஏன்னா அவ்வளோ நிறையா இருக்கும். நம்ம வேற இப்போ நோன்பு வச்சுட்டே நடக்கிறோமா, அதனால் பார்க்குறதெல்லாம் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு தோணும். இங்கே பாருங்களேன், இங்கே சப்பாத்தி இதெல்லாம் வந்து வச்சுருக்குறாங்க அப்படின்னு போட்டிருக்காங்க. இங்கே இவ்வளோ பெரிய க்யூ நிற்கிது. உள்ளே என்ன விற்கிறாங்க அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரியல. இங்கே உள்ளே வந்து நாசி டகங் தான் விற்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து அதெல்லாம் வந்து நம்ம பெருசாக வந்து வாங்கி சாப்பிட போகிறது கிடையாது. நம்ம வந்து நோன்பு திறக்கிறப்ப எப்போவுமே வந்து சோறு வந்து சாப்பிட மாட்டோம். ஏதாவது ஸ்நாக்ஸ் அந்த மாதிரி தான் வந்து சாப்பிடுவோம். ஏன்னா வந்து சஹர் டைமில் அப்போ தான் நமக்கு சாப்பாடு இறங்கும் அப்படிங்கிறதுக்காக. இங்கே ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஐயம் குந்திங் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த ஆப்போசிட் சைடில் எந்த சைடில் பார்க்குறதுனே தெரியல, ஆப்போசிட் சைடில் வந்து கபாப் இருக்குது. இந்த மாதிரி நிறையா வரிசையாக கடையாக இருக்குது. இந்த மாதிரி இருக்கிறதுனாலே வந்து எந்த சைடில் எந்த கடையில் போய் ஃபஸ்ட்டு வாங்குறது அப்படிங்கிறதே நமக்கு புரியாது. ஏன்னா எல்லாமே பார்க்குறதெல்லாம் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி தோணும். சுற்றி சுற்றி ஒன்று ஒன்றா பார்த்துக்கிட்டே தான் போயிட்டுருக்கிறேன். ஆனால் எந்த கடையிலையும் எந்த ஸ்டாப் பண்ணவே இல்லை. சரி ஒரு தடவை சுற்றி பார்த்துக்குவோம், அதுக்கப்புறமா நம்ம வந்து என்ன வாங்கலான்னு முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து போயிட்டுருக்குறோம். ஜூஸ் மட்டுமே அவ்வளோ வெரைட்டி வந்து வச்சுருக்குறாங்க. நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து நிற்கிற கடை எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த புட்டு தாங்க. இந்த புட்டு வந்து நல்லா சுட சுட அவிக்கிறப்ப இதோட வாசமே ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. சரி புட்டு நம்ம வாங்கிக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இங்கே வந்து வாங்கலான்னு வந்திருக்கேன். ஏன்னா சுட சுட செஞ்சிட்ருக்குறாங்க பாருங்களேன். 2 பாக்ஸ். இது வந்து நம்ம ஊரில் கிடைக்கிற, நம்ம ஊரில் நம்ம வீட்டிலலாம் செய்கிற அரிசி மாவு புட்டு இருக்கும்ல, அதே மாதிரி தான் இருக்கும். இவங்க செய்கிறது வந்து பார்த்திங்கன்னா இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும். அதுவும் இந்த மாதிரி சூடாக சுட சுட சாப்பிட்றப்போ ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆனால் நம்ம வந்து நோன்பு திறந்து தான் வந்து சாப்பிட போகிறோம். இப்போ இவங்க செய்கிறது வந்து நான் வீடியோ எடுக்கிறதுக்காகவே இவங்க ஓப்பன் பண்ணியும் காமிச்சாங்க. மசாலா அவங்க திறக்கிறப்பயே அவ்வளோ நல்லா சூப்பராக இருந்தது. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கருப்பட்டி வந்து போட்டிருக்குறாங்க. அதனால தான் ரொம்ப வாசமாகவும் இருக்குது. இவங்க அவிக்கிறப்பவே வந்து கருப்பட்டி வந்து போட்டுடுறாங்க. ஸோ இந்த கடையில் வந்து புட்டு வாங்கிட்டு நாங்கள் வந்து கிளம்பியாச்சு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த சாக்லேட் சிரப் அப்புறம் பிஸ்தா சிரப் இதெல்லாம் வந்து வச்சு அதில் வந்து ஸ்ட்ராபெரியை வந்து டிப் பண்ணி தருவாங்க. சூப்பராக இருக்கும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறையா ஜூஸ் வெரைட்டியும் வச்சுருக்காங்க. பார்க்கவே ஒன்று ஒன்று சூப்பராக இருக்குது. ரொட்டி ஜால ஒரு பாக்ஸ் வாங்கிக்க, பாரா சாப்பிடுவோம். 2 பாக்ஸ் வாங்கிக்க. நெக்ஸ்ட்டு வந்து இந்த ரொட்டி ஜாலா வந்து ஃபாராமாக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவங்களுக்காக இதை வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இங்கே வந்திருக்கிறோம். இங்கே வந்து நல்லா சுட சுட சூப்பராக வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்குறாங்க. இது வந்து அவங்க செய்கிறத பார்க்கவே ரொம்ப ஆசையாக இருந்தது. ஸோ ரொட்டி ஜாலா வந்து 2 பாக்ஸ் வாங்கிட்டு இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா
சாகோ குலாம் மலாக்கா இருக்குல்ல, அதுதான் வந்து வாங்கியிருக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து இந்த சோறு ஸ்டேஷன் வந்து வந்திருக்கோம். இங்கே ஆக்சுவலாக நாங்கள் வந்து ஸ்டாப் பண்ணலாம் இல்லை. இங்கே முக்கியமாக நான் வந்து இந்த நின்றதுக்கு காரணம் வந்து இங்கே வந்து முழுசாக ஒரு ஆடையே இங்கே வந்து சுட்டுட்ருக்குறாங்க பாருங்கள். பார்க்கவே பயங்கரமாக இருந்துச்சு. அதுக்காக தான் இங்கே நின்று இந்த வீடியோ எடுத்துகிட்ருக்கிறேன். இந்த கடையில் நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவே போட்டிருக்கிறேன். இவங்க வந்து இங்கே ஒரு ஸ்டால் வந்து போட்டிருக்கிறாங்க. இவங்களோட கடையில் எத்தனை பேர் போய் சாப்பிட்ருக்கீங்க அப்படின்னு கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ப்ரைஸ் எல்லாம் வந்து ரொம்பவே ரீசனபிளாக இருக்கும். போர்ஷனும் வந்து கரெக்டான போர்ஷன் வந்து கொடுப்பாங்க. சாப்பிட்றதுக்கும் வந்து ரொம்ப நிறையா இருக்கிற மாதிரியும் இருக்காது. நம்ம ஒரு ஆள் சாப்பிட்றதுக்கு திட்டமாக இருக்கும். நெக்ஸ்ட்டு இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே மீகோரிங் அப்புறம் கொய்த்தியோ இதெல்லாம் நிறையா வச்சுருக்குறாங்க. அப்புறம் இங்கே வந்து சுஷி இருக்குது. நம்ம வந்து சுஷியை வந்து அவ்வளோவா விரும்பி சாப்பிட்றது கிடையாது. ஸோ அதனால் வந்து நான் இங்கே வந்து வாங்கவே இல்லை. அதே மாதிரி தான் செய்கிறாங்கண்ணா. ஆனால் இது சூடாக தானே சாப்பிடணும். நிறையா வாங்கிட்டு நோம்பு சாப்பிட முடியாது. சமோசா சமோசா ஒன்றுத்தையும் பார்த்துக்கிட்டே போயிட்டே இருக்கேன் தவிர வாங்குகிற மாதிரியே இல்லை. ஏன்னா எனக்கு வந்து என்ன பயம்னா நிறையா வாங்கிட்டோன்னா அது பாட்டுக்கு அப்படியே கிடக்கும். ஏன்னா எல்லாருமே நோன்பு வைக்கிறோம் அப்படிங்கிறதுனால மறுநாளும் யாரும் வச்சு சாப்பிடவும் முடியாது. நெக்ஸ்ட்டு நான் வந்து ஸ்டாப் பண்ணியிருக்கிறது இந்த குவை கடையில் தான். இந்த மாதிரி மலாய் குவையெல்லாம் வந்து எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அதனாலே இங்கே வந்து ஸ்டாப் பண்ணியிருக்கிறோம். அதுவும் இந்த தெப்போங் பலிட்டாலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் இதெல்லாம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கிறேன். ஆனால் இந்த தெப்போங் பலிட்டா வந்து பார்த்திங்கன்னா இதுக்குன்னே ஒரு ஸ்பெஷலாக கடை வச்சுருப்பாங்க. அங்கே போய் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை தவிர மற்றதெல்லாம் வாங்கிட்டு இங்கேருந்து கிளம்பியாச்சு. ஒன்று பாருங்களேன், கலர்ஃபுல்லாக அவ்வளோ சூப்பராக வச்சுருக்குறாங்க. ஸோ எதை வாங்குறதுன்னு நமக்கு வந்து இங்கே ஒன்றுமே புரியாது. ஒரு தடவை சுற்றி வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஒன்று ஒன்றா வாங்கிக்கலாம். டம்ப்ளிங் வேணும். இங்கே வந்து நிறைய மாதிரி டம்ப்ளிங் வந்து வச்சுருக்குறாங்க. ப்ரான் டம்ப்ளிங் அப்புறம் சிக்கன் டம்ப்ளிங் இந்த மாதிரி நிறைய வந்து வச்சுருக்குறாங்க. இது கூட சில்லி ஆயிலும் சேர்த்து கொடுக்குறாங்க. நம்ம வந்து எது வேணுமோ கேட்டு வாங்கிக்கலாம். ஃபாராக்கு வந்து டம்ப்ளிங்கும் பிடிக்கும் அப்படிங்கிறதுனால அதுவும் வந்து இங்கே வாங்கிக்கிறேன். இங்கே இது என்ன வச்சுருக்காங்க அப்படிங்கிறது எனக்கு சுத்தமாக தெரியல. அது ஏதோ வந்து ஸ்டீம் பண்ணி வச்சுருக்குறாங்க. ஸ்டீம் டம்ப்ளிங்காக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு இருக்கிற கடை வந்து ஃபுல்லாகவே ஜூஸ் தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து இங்கே ஒரு ஷாப்பில் பார்த்தீங்கன்னா நிறைய மாதிரி அகர் வந்து கலராக வித்தியாசமாக வந்து வச்சுருந்தாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு தான் நம்மளும் ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக வீட்டில் ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணி பார்க்குறது. ஒன்றும் விதவிதமாக அவ்வளோ கலர்ஃபுல்லாக அழகாக வச்சுருக்குறாங்க. நாங்கள் வந்து இந்த 3 கலர் டம்ப்ளிங் வந்து எடுத்துருக்குறோம். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ப்ரௌன் சுகர், இன்னொன்று வந்து பாண்டான், இன்னொன்று வந்து கஸ்டர்ட் வந்து எடுத்துருக்குறோம். இங்கே அதெல்லாம் இல்லாமல் இன்னும் நிறையா இருக்குது. ஆனால் நிறைய இது வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாகவே முடிஞ்சிருது. நாங்களே கொஞ்சம் ஏர்லியாக தான் வந்திருந்தோம். அப்போவே வந்து நிறையா இது வந்து முடிஞ்சிருந்துச்சு. நெக்ஸ்ட்டு இந்த கடையில் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டான கேக்ஸ் எல்லாம் வந்து வச்சுருந்தாங்க. கேக்குமே இங்கே வந்து நிறையா வெரைட்டி வந்து கிடைக்கும். அப்புறம் வந்து இங்கே வந்து ரொட்டி ஜான் வந்து இருக்குது. ரொட்டி ஜான் வந்து இன்னொரு கடையில் வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அங்கே போய் வாங்கிக்கலாம் அப்படின்னு வந்தாச்சு. இங்கேயுமே கலர்ஃபுல்லாக என்னென்னமோ வச்சுருக்குறாங்க. ஆனால் வந்து வாங்காமல் நம்ம அங்கே போய் நிற்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் போகலை. அப்புறம் இது வந்து அயம் குந்திங் வந்து பார்த்திங்கன்னா பிள்ளைங்களுக்கு பிடிக்குங்கிறதுனால இது கொஞ்சம் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது வாங்குறதுக்காக வந்தாச்சு. இங்கே வந்து சாசேஜ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். தசீமுக்கு வந்து பிடிக்கும் அப்படிங்கிறதுனால சாசேஜ் தான் வந்து 2 எடுத்துக்கிட்டோம். இதுவே வந்து கொஞ்சம் ஸ்பைஸ் பவுடர்லாம் போட்டு கொடுப்பாங்க. ரொம்பவே நல்லாயிருக்கும் இது. நெக்ஸ்ட் ஷாப்பில் வந்து லேம்ப் அப்புறம் பீஃப்லாம் வந்து க்ரில் பண்ணிகிட்டு இருந்தாங்க. வாசமே சூப்பராக இருந்துச்சு. நான் வந்து பீஃப் வந்து அவ்வளோவா சாப்பிட மாட்டேன். நல்லா வாசமாக தான் இருக்குது. மேங்கோ மில்க் இருக்கா? மேங்கோ மில்க்
இங்கே வந்து நிறையா ஷாப் இருக்குது. அதனால் வந்து ஃபுல்லாக கூட எங்களால் வந்து சுற்றி பார்க்க முடியல. டைமும் வந்து நமக்கு ஓடிட்டுருக்குல்ல, அதனால் ஃபுல்லாக போய் பார்க்கவும் இல்லை. இங்கே ஃபுல்லாகவே இந்த பேபி பேன் கேக்ஸ்ன்னு சொல்லிட்டு அதெல்லாம் வந்து விற்றுட்ருக்குறாங்க. பிள்ளைங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை மட்டும் பார்த்து வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு அதை மட்டும் தான் நாங்கள் வந்து வாங்குகிறோம். ஏன்னா பார்க்குறதெல்லாம் வாங்கிட்டாலும் வந்து இன்றைக்கி சாப்பிட்டு முடிக்கலைன்னா கண்டிப்பாக அது எல்லாமே வேஸ்ட்டாக தான் ஆகும். அப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா டோனட்ஸ் வந்து நிறையா இருக்குது. இந்த கடையில் வந்து ஜூஸ் அப்புறம் யோகர்ட் தான் வந்து விற்றுட்ருக்குறாங்க. பார்க்கவே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. எல்லாமே அப்படியே கலர்ஃபுல்லாக பார்க்கவே அழகாக வச்சுருக்குறாங்க. நெக்ஸ்ட் கடை அப்படியே பார்த்துக்கிட்டே போயிட்டுருக்குறோம். ஏன்னா எதை வாங்குறதுங்கிறது வந்து எங்களுக்கே கன்ஃபியூஸ்டாக தான் இருந்தது. இன்றைக்கி வந்து நானும் என்னோடய ஹஸ்பண்ட் மட்டும் தான் வந்திருந்தோம். பிள்ளைங்களை அழைச்சிட்டு வந்திருந்தாவது அவங்க வேணுங்கிறத கேட்டிருப்பாங்க, வாங்கியிருப்போம். இந்த ரொட்டி ஜான் வந்து பிள்ளைங்களுக்கு பிடிக்குங்கிறதுனால ரொட்டி ஜான் வந்து வாங்கியாச்சு. இதுலேயுமே நிறைய மாதிரி வச்சுருந்தாங்க. நாங்கள் வந்து சிக்கன் சீஸ் தான் வந்து ரொட்டி ஜான் எடுத்துருக்குறோம். பிள்ளைங்களை வந்து இன்ஷால்லா இன்னொரு நாள் கூப்பிட்டு வரணும் அப்படிங்கிறத தான் நாங்கள் நினச்சிட்டே இருந்தோம். ஏன்னா வந்து ஒன்று ஒன்றும் பார்க்குறப்ப நமக்கே ஆசையாக இருக்குது. பிள்ளைங்க பார்த்தா அவங்களுக்கு பிடிச்சதை வாங்குவாங்கல்ல. இந்த கடையில் வந்து வெறும் தெப்பங்குலிட்டா மட்டும்தான் வந்து விற்றுட்ருந்தாங்க. இது வந்து ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இந்த மாதிரி இதை மட்டும் ஸ்பெசிஃபிக்காக விற்கிறாங்கங்கிறப்ப அவங்கக்கிட்ட போய் வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தான் வந்து இதை வாங்கியிருந்தோம். நிறைய ஷாப்பில் வந்து நிறைய மாதிரி ரைஸ் தான் வந்து விற்றுட்ருக்குறாங்க. ரைஸ் வந்து நிறைய பேர் வந்து நோம்பு திறந்த உடனே வந்து சாப்பிடுவாங்க. நம்ம வந்து நோம்பு திறந்த உடனே ரைஸ் வந்து சாப்பிட மாட்டோங்கிறதுனால தான் அந்த கடையில் வந்து நம்ம போய் எதுவும் வாங்கலை. அதேமாதிரி மீ கோரிங் அந்த மாதிரிலாம் எதுவுமே வந்து நோம்பு திறந்ததும் சாப்பிட முடியாது. லைட்டாக மட்டும் தான் சாப்பிடுவோம். அப்படிங்கிறதுனால முக்கியமாக நம்ம நோம்பு கஞ்சி தான் சாப்பிடுவோம். அதுக்கு ஏதாவது சைடுக்கு வேணும் அப்படிங்கிறதுனால தான் இதெல்லாம் வந்து வாங்கிக்கிறது. இங்கே வந்து கறி பஃப் வந்து கொஞ்சம் வாங்கிக்கிட்டோம். நெக்ஸ்ட்டு இங்கேயும் ஒரு தெப்பங்குலிட்டா வந்து ஷாப் வந்து இருக்குது. ஏற்கனவே நம்ம வாங்கிட்டோம் அப்படிங்கிறதுனால இங்கே போய் எதுவும் வாங்கலை. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே மீ கோரிங் அப்புறம் குவைத்தியோ இதெல்லாம் வந்து போட்டுட்ருக்குறாங்க. நல்லா சுட சுட ஃப்ரைட் ரைஸ் எல்லாம் போட்டுட்ருக்குறாங்க பாருங்கள். நம்ம ரைஸ் சாப்பிட்ற மாதிரி இருந்தால் இதெல்லாம் வாங்கியிருக்கலாம். ஆனால் நம்ம ரைஸ் சாப்பிட மாட்டோங்கிறதுனால இது வாங்கலை. ஸோ வரிசையாக அதே கடையே ரிப்பீட்டட் ஆகிட்டே இருக்குது. இதெல்லாம் வந்து நம்ம எதுவும் வாங்கலை. அப்படியே நெக்ஸ்ட்டு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் மட்டும் வாங்கிட்டு போகலான்னு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இங்கே இன்னொரு ஷாப்லேயும் அந்த கறிப்பாப் வந்து சுட சுட பொரிச்சு வச்சுட்டு இருந்தாங்க. அதை பார்க்குறப்பவே ஆசையாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு இங்கே வந்து சார்டின் கறிப்பாப் அப்புறம் வந்து சிக்கன் கறிப்பாப் வந்து வாங்கியிருந்தோம். இது கலர் டார்க்காக இருக்குது, லைட்டாக இருக்குது. இங்கே போகிறப்பவே உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், வானத்தை பார்க்குறப்ப இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நல்லா மழை வரப்போகுது. ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம என்னெல்லாம் வாங்கணும்னு முடிவு பண்ணோமோ எல்லாத்தையும் வாங்கிட்டு இங்கேருந்து கிளம்பிடணும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் இன்னும் ஃபுல்லாக எல்லா கடையும் பார்க்கவே இல்லை. அந்த லாஸ்ட் ரோ வந்து இன்றைக்கி பார்க்க வேணாம் அப்படின்னு முடிவு பண்ணியாச்சு. ஏன்னா இன்னும் நிறைய வாங்குறதுக்கு எதுவும் இல்லை. இப்போ வாங்கினதே வந்து நமக்கு வந்து சாப்பிட்டு முடிக்க முடியுமா என்னன்னு தெரியல. அதனால் வந்து இப்படியே கிளம்பிடலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். இப்போ லாஸ்ட்டாக காமிச்சேன்னா அது வந்து மேங்கோ ஸ்டிக்கி ரைஸ் தான். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆனால் நாங்கள் வந்து இப்போ நிறையா வாங்கிட்டதுனால அதை வந்து வாங்கலை. இங்கே இன்னொரு மாதிரி புட்டு வந்து விற்றுட்ருக்குறாங்க. லாஸ்ட்டாக நம்ம வந்து எந்த கடையில் போய் ஸ்டாப் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூரோஸ் வந்து இந்த பிள்ளைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சரி சூரோஸ் கடை எங்கேயாவது இருக்கா அப்படின்னு போய் பார்க்கலான்னு தான் போய்கிட்டு இருக்கோம். அந்த கடையில் ஏதாவது வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்ட்டு நம்ம சொல்லிகிட்டே இருக்கிறப்ப இங்கே சூரோஸ் கடை கரெக்டாக வந்துடுது. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா சரியான கூட்டமாக இருக்குது. பரவாயில்ல, க்யூவில் நின்று நம்ம வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்னு தான் முடிவு பண்ணியிருக்கு. இங்கே க்யூவில் நிற்கிறப்ப தான் நான் வந்து பார்த்துட்டு இருந்தேன். அங்கே வந்து ஒரு மிஷினில் நல்லா சூப்பராக வந்து சுரோஸ் வந்து பண்ணிகிட்ருக்குறாங்க பாருங்கள். இதுதான் வந்து சரி கிட்ட வந்து வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு எடுத்துகிட்ருக்கிறேன்.
இது பார்க்குறதுக்கு என்னமோ ஈஸியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் வந்து பாவம் அவங்களாம் ரொம்ப நேரமாக இந்த எண்ணெய்க்கு பக்கத்துலேயே நின்று வேலை பார்த்துட்டு இருக்கிறதுனால ரொம்ப ஹாட்டாக வேறு இருக்கா, அதனால் கொஞ்சம் கஷ்டம் தான். இங்கே சுரோஸ் வந்து நல்லா சூப்பராக ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. இதுக்கு வந்து நிறையா மாதிரி டிப்பிங் வந்து வச்சுருக்குறாங்க. நமக்கு என்ன வேணுமோ அதை வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து செட் பாக்ஸ் மாதிரியும் இருக்குது. நம்ம தனித்தனியாக வாங்கிக்கிறதா இருந்தாலும் வாங்கிக்கலாம். இந்த செட் பாக்ஸில் வந்து 20 பீஸ் சுரோஸோட இதில் வந்து பார்த்திங்கன்னா 4 டிப் வந்து கொடுக்குறாங்க. நமக்கு வந்து எந்த டிப் வேணுமோ அதை வந்து சூஸ் பண்ணிக்கலாம். நாங்கள் வந்து தனித்தனியாக தான் வந்து வாங்கியிருந்தோம். ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் கூட கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியாக வாங்கியாச்சு. சுரோஸ் வந்து நல்லா சுட சுட சூப்பராக ரெடி ஆகிட்டுருக்கு. இங்கே பார்த்திங்கன்னா எவ்வளோ மாதிரியான டிப் வந்து வச்சுருக்குறாங்க பாருங்கள். ஒன்று ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். ஸோ அவ்வளோதான், எல்லாத்தையும் வாங்கியாச்சு. நல்லா கை ஃபுல்லாக நிறைய வந்து வாங்கி வச்சுருக்குறோம். ஆனால் வந்து இதெல்லாம் வந்து எப்படி முடிக்க போகிறோம் அப்படிங்கிறது தான் தெரில. இது வந்து எங்களுக்கு மட்டும் வாங்கலை, கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் கொடுக்கலாம் அப்படின்ட்டு வாங்கியிருக்கிறோம். ஸோ அவ்வளோதான், இங்கேருந்து இப்போ கிளம்பிடலாம். நாங்கள் வந்து அந்த லாஸ்ட்டு 2 ரோ வந்து போகவே இல்லை, பாதி வரைக்கும் தான் போயிருந்தோம். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து இங்கேருந்து கிளம்பியாச்சு. மழை வரத்துக்கு முன்னாடி சீக்கிரமாக கிளம்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. வாங்கினதெல்லாம் அந்த மாதிரி பின்னாடி வச்சுருக்கிறேன் பாருங்கள். வீட்டுக்கு போயிட்டு என்னெல்லாம் வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறதையும் வந்து நான் காமிக்கிறேன். அப்படியே வந்து ஜாயின் பண்ணுது, அதோட பாதை இது இப்படியே வருதா, சொல்ல வேண்டியதானே. நம்ம வாங்கிட்டு வந்ததெல்லாம் எடுத்துகிட்டு வந்து இங்கே வச்சாச்சு. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பள்ளிவாசலில் கொடுக்குற நோம்பு கஞ்சி தான், அதையும் வாங்கிட்டு வந்து இங்கே வச்சுருக்குறோம். இதுவுமே வந்து ஃப்ரெண்ட்ஸ்க்கு எடுத்துகிட்டு போய் கொடுக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா இங்கே வடை வந்து அம்மா வந்து சுட்டு வச்சுருக்குறாங்க. வடை மாவை வந்து ஃபிர்தோஸுக்கு வந்து கொடுத்துருந்தாங்க. அப்புறம் இங்கே என்னெல்லாம் எடுத்து வச்சுருக்குறாங்கன்னா நம்ம வாங்கிட்டு வந்ததையும் எடுத்துகிட்டு வச்சாச்சு. அதே மாதிரி வந்து வீட்டில் வந்து ரெடி பண்ணியிருந்ததையும் இங்கே எடுத்து வந்து வச்சுருக்குறோம். அகரகரில் வந்து நேற்று காய்ச்சி ஊற்றுனது தான், அது மிச்சம் இருந்ததை இங்கே எடுத்துகிட்டு வந்து வச்சாச்சு. நல்லா டேபிள் ஃபுல்லாக இருக்குது. ஆனால் ஆக்சுவலாக நாங்கள் வந்து இவ்வளோ வரும் அப்படிங்கிறது வந்து பிளான் பண்ணல. ஏன்னா வடை மாவெல்லாம் வந்து ஃபிர்தோஸுக்கு அப்புறமா கொடுத்ததுனால அதையும் வந்து சுட்டு வச்சுட்டோம். அப்புறம் இந்த கேரமல் புட்டிங் வந்து ஃபாராமா வந்து வீட்டில் செஞ்சுருந்தாங்க. ஏன்னா வந்து நம்ம வரத்துக்குள்ளே ஏதாவது செஞ்சு வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கேரமல் புட்டிங் வந்து அவங்க செஞ்சு வச்சுருக்குறாங்க. மற்றபடி இது எல்லாமே நம்ம வாங்கிட்டு வந்தது தான். ஒன்றும் வித்தியாசமாக விதவிதமாக இருக்குது பாருங்கள். நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது டேபிளே பார்க்குறதுக்கு. நெக்ஸ்ட்டு இந்த கறிப்பாப்பில் வந்து வாங்கிட்டு வந்திருந்தோம். கடலை வந்து வீட்டில் செஞ்சது தான், அது வந்து இன்றைக்கி செஞ்சுருந்தோம். அகரகர் நேற்று செஞ்சு வச்சது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரூட் கஸ்டர்ட், அப்புறம் இந்த இளநீர் அகரகர் வந்து பார்த்திங்கன்னா ஃபிர்தோஸுக்கு வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ இதெல்லாம் தான் டேபிளில் இருக்குது. அல்ஹம்துலில்லாஹ் டேபிள் ஃபுல்லாகவே இருக்குது. அல்ஹம்துலில்லாஹ் இன்றைக்கி வந்து நோன்பு திறக்கிறதுக்கு இது எல்லாமே தான் ஸ்பெஷலாக இருக்குது. எப்போவுமே வந்து வீட்டில் தானே செய்கிறோம், என்றைக்காவது ஒரு நாள் இந்த மாதிரி வெளியில் வாங்கிட்டு வந்து வச்சுருக்குறோம். அல்ஹம்துலில்லாஹ் டேபிள் ஃபுல்லாக இருக்குது. இதை வந்து கண்டிப்பாக நாங்கள் வேஸ்ட் பண்ண மாட்டோம். முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்தையும் இன்றைக்கி சாப்பிட்டு முடிக்க பார்ப்போம். இல்லைன்னா மிச்சம் இருக்கிறத நாளைக்கு நோன்பு திறக்கிறதுக்கு வச்சு தான் சாப்பிட்டாகணும். இதெல்லாம் வந்து இன்றைக்கே முடிக்கணுமோ அதை ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து முடிச்சுருவோம். இந்த கேரமல் புட்டிங் வந்து வீட்டில் செஞ்சது தான். அல்ஹம்துலில்லாஹ் சூப்பராக வந்திருந்தது. இந்த ஃப்ரூட் கஸ்டர் வந்து அக்கா வந்து கொடுத்துருந்தாங்க. அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா சாகோ குலாமலாக்கா வாங்கிட்டு வந்தேன்ல, அதுதான் இது. நோம்பெல்லாம் திறந்து முடிச்சுட்டு சஹருக்கான வேலையை வந்து பார்த்து முடிச்சிட்டேன். இந்த ஃபிஷ் ஃப்ரை வந்து வைரல் ஃபிஷ் ஃப்ரைன்னு இடையில வந்துட்டு இருந்துச்சுல, அதை தான் ட்ரை பண்ணேன். ரொம்பவே சூப்பராக வந்திருந்தது. இது வந்து நான் வீடியோ எடுக்கவே இல்லைன்னு சொல்லிட்டு நான் லாஸ்ட்டாக தான் ஃபீல் பண்ணினேன். சும்மா கடைசியாக மட்டும் கொஞ்சமாக வீடியோ எடுத்திருக்கேன். சஹருக்கு என்னென்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து சொதி வச்சுருக்கிறேன். அப்புறம் வந்து ஃபிஷ் ஃப்ரை வந்து அதை ரெடி பண்ணியிருக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கீரை வந்து இங்கே செஞ்சு வச்சுருக்கிறேன். எல்லாமே வந்து கொஞ்சம் தான் பண்ணியிருக்கேன். ஏன்னா வந்து சஹருக்கு மட்டும் தானே அப்படிங்கிறதுனால கொஞ்சம் வந்து பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த வீடியோ இதோட முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம் நம்புறேன். பிடிச்சிருந்துச்சு நான் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னோட அடுத்தடுத்த வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும்.